الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أن تقول نفس يا حسرة على ما فرطت في جنب الله وإن كنت لمن الساخرين وقال النبي صلى الله عليه وسلم ليس أهل الجنة يتحسرون على شيء إلا على ساعة مرت بهم لم يذكروا الله فيه أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதம் நெருங்கி விட்டதற்கு, ரஜப் வந்துவிட்டாலே அதற்கான ஒரு அடையாளத்தை அல்லாஹ் நமக்கு காட்டுகிறான். இதோ ஷாபானும் வந்துவிட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திலேயே நோன்பு வைப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். நஃபிலான நோன்புகள் இந்த மாதத்திலிருந்தே அதிகமாக வைப்பாங்க. இந்த மாதத்தில் நோன்பு வைக்குமாறு, அமல்களில் ஆர்வம் காட்டுமாறு மக்களுக்கு ஆர்வமூட்டவும் செய்வார்கள். நம்முடைய வாழ்க்கை இப்படியே போய்கொண்டிருக்கிறது. உலகத்திலே பல வகையான ஆசைகள், விருப்பங்கள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான விருப்பங்கள். மரணித்தோருக்கும் சில விருப்பங்கள் இருக்கிறது. உலகத்திலே நமக்கு சில விருப்பங்கள் இருப்பது போல மரணித்தவர்களுக்கும் விருப்பங்கள் இருக்கிறது. ஆனால் நாம் அந்த விருப்பங்கள் மரணித்த பிறகு நிறைவேறப் போவது கிடையாது. நம்முடைய ஆசைகள் நிறைவேறப் போவதில்லை. அது என்ன விருப்பங்கள்? மௌத்தானவர்கள் எதை விரும்புவார்கள்? அதற்கான வாய்ப்பு இந்த உலகத்தில் இருக்குது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கும்போது நாம் விரும்புவது வேறொன்றாக இருக்கிறது. மரணம் குறித்தோ அதற்கு பிந்தைய நிலைகள் குறித்தோ நாம் யோசிப்பதில்லை. காபுல் அஹ்பார் என்ற அறிஞர் சொன்னாங்க, மலக்குல் மௌத்தானவர் உயிர்களை கைப்பற்றுவதற்கு நியமிக்கப்பட்ட அந்த மலக்குல் மௌத்தானவர் ஒவ்வொரு நாளும் எல்லா வீட்டிற்கு முன்பும் ஒரு நாளைக்கு 7 தடவை வந்து போகிறார். யாராவது இந்த வீட்டில் இருக்கிறாங்களா, உயிர் வாங்கப்பட வேண்டியவர் யாராவது இருக்கிறாங்களான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் எல்லா வீட்டுக்கும் 7 தடவை வந்துட்டு போறார். ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, ஒவ்வொரு நாளும் 7 தடவை. இது நமக்கு படிப்பின. அப்ப 7 தடவை வந்துட்டு போறாரு. அவருக்கு யாருடைய உயிரை கைப்பற்ற வாங்க வேண்டும் என்கிற பட்டியல் அவரிடம் இருக்கும். ஏன் 7 தடவை வந்துட்டு போறாரு? ஒரு நினைவூட்டல், ஒரு அச்சுறுத்தல். நம் வீட்டுக்கு முன்னால அவர் நிற்கிறாரு, மலக்குல் மௌத்து தினசரி வருகிறார் என்று நமக்கு ஒரு அச்சுறுத்தலை தருவதற்குத்தான் இந்த விஷயத்தை அவர் சொல்றார். 7 தடவை வர்றாருன்னு சொல்லி அல்லாஹ் மலக்குல் மௌத்துக்கு இந்த பூமியை பந்து மாதிரி ஆக்கியிருக்கிறான். பூமியே பந்து தான், அது அவர் கையில் இருக்கிற ஒரு பந்து தான். அது எப்போது வேண்டுமானாலும் அவர் தயாரா இருக்கிறார். இதுதான் இந்த உலகத்தினுடைய நிலைமை. ஒவ்வொரு மனிதனுடைய உயிர் எப்போது வாங்கப்படும் என்பது தெரியாது. ஆனாலும் கூட நாம் அந்த வாழ்க்கையை அலட்சியப்படுத்தி கொண்டே தான் நாம் இருக்கிறோம். உலகத்துல பார்த்தோம்னு சொன்னா எல்லாருக்குமே ஏதாவது ஆசைகள், அதை அடைவதற்கு முயற்சி. ஒரு ஏழைக்கு செல்வராக வேண்டும் என்ற ஆசை, அதற்கு அவன் முயற்சி செய்யறான். பணக்காரனுக்கு இருக்கிற செல்வம் மேலும் மேலும் அதிகமாக வேண்டும் என்ற ஆசை, அதற்கு அவன் முயற்சி செய்கிறான். திருமணமாகி குழந்தைகள் இல்லாத மலட்டு தம்பதியர் குழந்தை வேண்டுமே என்று போகாத மருத்துவர்கள் இல்லை, அதற்கு அவர்கள் முயற்சி செய்யறாங்க. திருமணமாகாதவன் நல்ல மனைவி வேண்டும் என்பது அவனுடைய லட்சியமாக இருக்கிறது. படித்து கொண்டிருக்கிற மாணவனுக்கு உயர் படிப்புகள் படிக்க வேண்டும் என்கிற இலக்கு. உலகத்திலே இப்படி ஏதேனும் ஒரு இலக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வகையான விருப்பங்கள் நிறைவேறலாம், நிறைவேறாமலும் போகலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மன்ஹூமான் லா யஷ்பஆன்,
உலகத்திலே 2 பசி வெறி பிடித்தவர்கள் இருக்கிறாங்க. ரொம்ப ஆசையோடு இருப்பாங்க. 2 பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு பசி தீரவே தீராதுன்னு சொன்னாங்க. ஒன்று ஒரு கல்விமான். ஒரு கல்விமானுக்கு எவ்வளவு படித்தாலும் அவருடைய கல்வி பசி தீராது. அது நல்ல பசி. ஒரு அறிஞனுக்கு கல்வி பசி தீராது. எல்லா நிலைகளிலும் அவருக்கு கல்வி 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 அப்படித்தான் நமது முன்னோர்கள் எல்லாம் இருந்தாங்க. அது நல்ல பசி. அவருக்கு கல்விதான். எவ்வளவு படிச்சாலும் தீராது. எவ்வளவு படிச்சாலும் அவர் போதும் நினைக்கவே மாட்டாரு. அது கல்வியாளர்களுடைய நிலை. அவங்களுடைய நிலையெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஆச்சரியப்படுவோம். என் நேரமும் படிப்பு, என் நேரமும் வாசிப்பு, எதிலிருந்தாவது ஏதாவது கற்றுக்கொள்வது என்கிற ஒரு வெறியில் அவங்க இருப்பாங்க. உலகத்தில் மற்றொரு பசியாளர் இருக்கிறார், தாலிபு துனியா. இந்த உலகத்தை தேடக்கூடிய மாணவர். உலகத்தை தேடக்கூடியவனுக்கு எவ்வளவுதான் தேடினாலும் எவ்வளவுதான் அடைந்தாலும் அவனுக்கு போதுங்கிற அந்த எண்ணமே வராது. அவனுடைய பசியும் தீராது. ஆக இப்படி உலகத்தில் விதவிதமான மனிதர்கள், விதவிதமான ஆசைகள், ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஆனா இந்த உலகத்தினுடைய உண்மை நிலையை நாம அறிகிறதில்லை. ஹஜ்ரத் அபூ தர்தாங்கிற ஒரு சஹாபாக்கள்ல அவர் ஒரு பெரிய தத்துவ ஞானி. அவர் திமிஷ்கில் இருந்தார். அப்ப திமிஷ்கில் அவர் காலத்துல மக்கள் கொஞ்சம் கட்டடங்கள் எல்லாம் உயரமான கட்டடங்கள் கட்டுறாங்க. அன்னைக்கு சாதாரண கட்டடம் தான். அவர் பார்வையில் அதுவே பிரம்மாண்டமா இருக்குது. அப்ப கட்டடங்கள் கட்டுவதை அவர் பார்க்கிறாரு. மக்கள் நிறைய சொத்து சேகரிக்கிறத பார்க்கிறாரு. விதவிதமாக என்ன செய்யறாங்க, சாப்பிட்றத பார்க்கிறாரு. அப்ப அவர் மக்களை எல்லாம் கூப்பிட்டாரு. திமிஷ்க் வாசிகளே வாங்க, நான் உங்களுக்கு சில செய்திகள் சொல்லணும்னு கூப்பிட்டாரு. என்ன அழகான வார்த்தைகள் சொன்னார். அவர் மக்களை அழைத்து சொன்னார், நீங்கள் உண்ணாதவற்றை சேகரிக்கிறீர்கள், வசிக்காதவற்றை கட்டுகிறீர்கள் சொன்னார். உண்ணாதவற்றை சேகரிக்கிறீர்கள், வசிக்காதவற்றை கட்டுகிறீர்கள். நமக்கு ரொம்ப பொருந்தும் அது. நம்ம ஊருக்கு உண்ணாதவற்றை சேகரிக்கிறீர்கள் என்றால் என்ன அர்த்தம்? நம்ம சம்பாதிக்கிறது பூரா நம்ம சாப்பிட போறது இல்லை கண்டிப்பாக, இல்லையா? பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள் எடுத்துக்கங்க. இருக்கிற கோடி அவருடைய ஆயுள் காலம் 10 வருஷமோ 20 வருஷமோ அவர் சாப்பிட்றதுக்கு செலவு செய்ய போறது அதிகபட்சம் வைங்க எத்தனை லட்சமோ வச்சுக்கோங்க. அது போக மிச்சம் இருக்கிற கோடியெல்லாம் என்ன அவர் சாப்பிட போறது இல்லை. அப்ப சாப்பிடாததை சம்பாதிக்கிறார். சம்பாதிக்க எதுக்குங்க? சாப்பிடணும், ஆடை உடுத்தணும், அவ்வளவுதானே. இப்ப இவர் காலம் பூரா எத்தனை வருஷம் இருக்க போறாரு? அது மிச்சம் பூரா யாருக்கு? வேற ஒருத்தனுக்கு தான் போக போகுது. இவர் சாப்பிடாதவற்றை சம்பாதிக்கிறார், சேகரிக்கிறார். நாங்க 2வதா சொன்னாங்க, வசிக்காதவற்றை கட்டுகிறீர்கள். எவ்வளவு அழகான வார்த்தை, வசிக்காதவற்றை கட்டுகிறீர்கள். நம்ம ஊருக்கு சொன்ன மாதிரி தான் இருக்குது. கட்டி விட்டு வெளியூர்ல போய் இருப்போம். நாம ஊர்ல பாவம் அந்த வீடு தூங்கிட்டு இருக்கோம், அது ஜின்னுகளுக்கு சைத்தானுங்களுக்குன்னு சொல்லியே கட்டி வச்சிடறோமா. வெளியூர்ல போய் உட்கார்ந்துக்குவோம். அப்புறம் இதை விரட்டணும், இதை துரத்தணும், அதுக்கு ஒரு தனி செலவு, அதுக்கு பல கேரளாவுக்கு போகணும். சொன்னார், வசிக்காதவற்றை ஏன் கட்டி வச்சிருக்கேன்னாரு. அவர் காலத்தில் அது எந்த கருத்துல சொன்னாரோ தெரியல. நாம பிரம்மாண்டமா கட்டி வைக்கிற வீட்டுல நாம வசிக்கிறது ஒரு மூலையில, மீதி ரூம் எல்லாம் காலியாத்தானே இருக்குது, மீதி அறைகள் எல்லாம் காலியாத்தானே இருக்குது. அப்ப வசிக்காதவற்றை கட்டுகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார், இதே உங்களுக்கு அருகில் இருக்கிற ஆது சமூது வாழ்ந்த இடங்களை எல்லாம் பாருங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்லி. இன்னைக்கு அந்த இடங்களை ஒரு 2 திரகம் கொடுத்து வாங்குவதற்கு உங்களில் யாராவது தயாரா? ஒரு 2 திரகம் கொடுத்தாவது அவர்கள் கட்டி அந்த வீடுகளை யாராவது வாங்க தயாரா? ஏன் இந்த உலகத்தை இப்படி ஆசைப்படுறீங்க? ஏன் இந்த உலகத்தின் மீது இவ்வளவு நீங்கள் ஆசைப்படுறீங்க? அவர்கள் வாழ்ந்த குடியிருப்புகள் எல்லாம் இன்னைக்கு சவக்குழிகளா இருக்குதுன்னு சொன்னார். அருமையானவர்களே, இதுவெல்லாம் உலகத்தினுடைய அற்பத்தன்மையை விளக்குவதற்கு தான் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே தான் சோழர்களுக்கு போதிப்பாங்க. இந்த உலக வாழ்க்கையில மூழ்காம மறுமையை பத்தி யோசிங்க. ஹஜ்ரத் பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு கபர் மீது அமர்ந்திருந்தாங்க. ஒரு அடக்கத்தை வந்திருந்தாங்க, ஜனாசாவை அடக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து இருந்தாங்க. ரொம்ப ஆழ்ந்து யோசிச்சு உட்கார்ந்து இருந்தாங்க. நான் அப்படியே பார்த்தேன், அழுதாங்க. அவங்க தாடி வரைக்கும் அழுக வருது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தேன், இன்னும் அழுதாங்க, உடம்பெல்லாம் ஒளிஞ்சிருக்குது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தேன், அழுது அழுது அவங்களுடைய கண்ணீர் துளி தரையில விழுந்திருக்குது. அப்படியே ரொம்ப நேரம் அழுது விட்டு பிறகு தலையை தூக்கி சொன்னாங்க, மக்களை பார்த்து, மக்களே லிமிஸ்லி ஹாதா ஃபஇது, இந்த நாள் இந்த கபர்ல ஒரு ஆளை வச்சிருக்கீங்களே, நீங்களும் ஒரு நாள் இதற்கு வர வேண்டும், இந்த நாளுக்காக தயாராகி கொள்ளுங்கள். லிமிஸ்லி ஹாதா ஃபஇது, இந்த நாளுக்காக தயாராகிறீங்க.
என்று மக்களை சொன்னாங்க. எத்தனை கபறுகள் ஜனாசாக்கள் நம்ம பார்த்தாலுமே கூட இதுக்கு தயாராகணுங்கிற எண்ணம் நமக்கு வர்றதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. எல்லா காலத்திலையும் எல்லா இடங்களிலும் அதைத்தான் சொல்லுவாங்க. இப்ப நாம பயான் அப்படின்னு சொன்னாலே மறுமை மௌத்துன்னு பேசினா அதெல்லாம் நமக்கு பயானாவே தெரிகிறது இல்லை. அதுதான் பயான், அதுதான் அறிவுரை. ஜும்மாவே அதுக்கு தான், வேற எதுக்கும் கிடையாது. அல்லாவே அப்படிதான் சொல்லலாம், ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ். இது அல்லாஹ்வுடைய திக்ர். அல்லாஹ்வுடைய திக்ர்னா என்ன? அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய மறுமையை, மரணத்தை, கபரை, சொர்க்க நரகத்தை பத்தி பேசுவதுதான் இது. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிலைகளிலும் இதை ஞாபகப்படுத்தி கொண்டே தான் இருப்பாங்க. மறுமை காட்சிகளை சொல்லுவாங்க. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில திடீரென்று சிரிச்சாங்க இல்லையா? நம்மை போன்றவர்கள் திடீரென்று சிரிப்பது அர்த்தமற்ற சிரிப்பு. அதை யாராவது பார்த்தா ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. இப்போ ரொம்ப பேர் ரோட்ல தன்னை போல பேசிட்டு போயிட்டே இருக்கிறான், சிரிச்சுட்டு போயிட்டே இருக்கிறான். என்னடா இதுன்னு பார்த்தா போன்ல பேசிட்டு போயிட்டு இருப்பான் இல்லையா? அந்த மாதிரி ஒரு உலகம் இது, பைத்தியக்கார உலகம் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு திடீர்னு சொர்க்கம் தெரியும், திடீர்னு நரகம் தெரியும், திடீர்னு வஹி வரும். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு சிரிப்பாங்க, திடீர்னு அழுவாங்க. இது தொழுகையில கூட நடக்கும். தொழுகையில பார்த்தா திடீர்னு முன்னால போவாங்க, திடீர்னு பின்னால வருவாங்க. அப்படிலாம் நடந்திருக்கு. சஹாபாக்கள் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் என்ன தொழுகையில முன்னால போனீங்க பின்னால வந்தீங்க? எனக்கு தொழுகையில சொர்க்கம் கண்ணால காட்டப்பட்டுச்சு, சொர்க்கத்தினுடைய திராட்சை கொலையை நான் பார்த்தேன், அதை நான் பறிக்கலான்னு முன்னால போனேன். அதை நான் பறிச்சிருந்தா நீங்க கியாமத்து வரைக்கும் சாப்பிட்டுட்டே இருந்திருப்பீங்க. சொர்க்கத்தினுடைய பொருளுக்கு என்ன இல்லை, அழிவு இல்லை. நரகத்தை பார்த்தேன் பின்னால வந்தேன்னு சொல்ல வந்தது என்ன? பெருமானாருக்கு எந்நேரமும் மறுமை காட்சிகள் எப்போ வேணாலும் தெரியலாம். ஒரு நாள் சபையில திடீரென்று சிரிச்சாங்க, கடவாய்ப்பல் தெரியும் அளவுக்கு சிரித்தாங்க. அவங்களுடைய பெரும்பாலான சிரிப்புகள் ஹதீஸ்ல வருது புன்முறுவல். புன்முறுவல் தான் பெருமானார் சிரிப்பாங்க. எப்போதாவது சிரிப்பாங்க கடவாய்ப்பல் தெரியும் அளவுக்கு. அந்த மாதிரி இடங்களை பூரா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மறுமை சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கும். அல்லது மனைவியரோடு அப்படி சிரிப்பாங்க, மற்ற நேரங்கள் அப்படி சிரிக்க மாட்டாங்க. இப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் திடீரென்று உங்களுடைய கடவாய்ப்பல் தெரியும் அளவுக்கு சிரிக்கிறீங்களே, என்ன விஷயம்னு சொல்லி. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமையில எல்லாருமே அல்லாஹ்வுக்கு முன்னால நீங்க எல்லாம் அல்லாஹ்ட்ட நேரடியாக இன்டர்வியூ கொடுக்கும், நேர்காணல். அப்ப இதுல நான் பாக்குறீங்க இல்லையா, நேரடியா நேர்காணல். ஒருத்தர் இன்னொருத்தர் கேட்கிறாருலே கேள்வி, அந்த மாதிரி எல்லாருமே அல்லாஹ்ட்ட தனியா சந்திச்சு பேசுவீங்க. உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கு இடையில யாரும் இருக்க மாட்டாங்க, மொழிபெயர்க்கிறெல்லாம் இருக்க மாட்டாங்க, எல்லாம் டைரக்டா நேருக்கு நேரா இருப்பீங்க. அப்போ அல்லாஹ்ட்ட ஒரு அடியான் கொண்டு வந்து நிறுத்தப்படும் போது அந்த அடியான் அல்லாஹ்ட்ட சொல்வானா, அல்லாஹ் எனக்கு சாட்சியா என்னை தவிர வேறு எதையும் நீ கொண்டு வரக்கூடாதுன்னு, என்னை தவிர யாரையுமே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்வானா, ரொம்ப நல்லதா போச்சுப்பா, ரொம்ப ரொம்ப நல்லதா போச்சு. உனக்கு சாட்சியா நீ உலகத்துல என்னென்ன பண்ணணுங்கிறதுக்கு சாட்சியா உன் கூடவே இருந்த மலக்குகள், கண்ணியத்திற்குரிய கிராமுன் காத்திவீன்கிற மலக்குகள். ரெண்டாவது நீ சொன்ன மாதிரி நீ தான் சாட்சி. ஓ, அடியான் ரொம்ப சந்தோஷப்படுவான். ஒரு மனுஷன் அவனுக்கே அவன் எப்படி சாட்சி சொல்லுவான்? ரொம்ப சந்தோஷம், அல்லாஹ் கோரிக்கையை ஏத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சந்தோஷமா இருக்கும்போது அல்லாஹ் சரி பேசப்பான்னு சொல்லும்போது பேச வருவாரு. வாய்க்கு முத்திரை இடப்படும். அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், வாய்க்கு முத்திரை இட்டா துகல்லிமுனா ஐதீஹிம், கை பேசும், தஷ்ஹது அர்ஜுலுஹும், கால் பேசும், தொட பேசும். முதல்ல வலது தொட தான் பேசுமா, ஒரு ஹதீஸ்ல வருது, வலப்பக்க தொட தான் முதல்ல பேசுமா. பேசுனா இந்த உறுப்புகள் பூரா இவனுடைய வண்டவாளத்தை பூரா பேச ஆரம்பிச்சிடும். என்னப்பா சாட்சியெல்லாம் ஓகேயான்னு நல்லா கேட்பானா. பிறகு அவனை தனியா அனுப்புவானா. தனியா அனுப்புனா அவன் உறுப்புகளை அவனே திட்டுவானா. உங்களுக்காகத்தானே நான் வாதாட பார்த்தா எனக்கு எதிராக நீங்க பேசுறீங்களே, உங்களுக்காக தான் நான் வாதாட முயற்சி பண்ணிட்டு இருந்தா நீங்க என்னடானா எனக்கு எதிராக எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கீங்களே என்று தான் உறுப்புகளை மனிதன் கடிந்து கொள்வான் என்று வருது. இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சபையிலும் இது போன்ற விஷயங்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க. மறுமை வெற்றியை தான் சொல்லுவாங்க. ஒரு முறை சொன்னாங்க, முலூக்குல் ஜன்னா, சொர்க்கத்து அரசர்கள் யாரு தெரியுமான்னு கேட்டாங்க. சொர்க்கத்து அரசர்கள் யாரு? ضعيفٌ مستضعف, பலவீனமானவர், உலகத்துல அவர் ஒடுக்கப்பட்டவர், அவர் மீது பழைய 2 ஆடைகள் தான் இருக்கும், யாரும் அவரை ஏறெடுத்தும் கூட பார்க்க மாட்டாங்க. அவங்க தான் சொர்க்கத்தில் அரசர்களா இருப்பாங்க. நாம உலகத்துல சில பேரை அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்து இழிவா நினைப்போம், அவங்களுடைய தோற்றத்தை பார்த்து இழிவா நினைப்போம். இவங்கெல்லாம் சொர்க்கத்தினுடைய அரசர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சொர்க்கத்தை நினைவூட்டுகிறாங்க.
சொல்ல வந்தது அருமையானவர்களே, இப்படி உலகங்கிற கதி தான் நம்ம வாழ்க்கை. எத்தனையோ ஆண்டுகள் கடந்து விட்டது. இதோ ரமதான் வருகிறது, அடுத்து முடிகிறது, அடுத்த வருஷம் வருது. ஷாபான்ல தான் ஒரு வருடம் முழுவதும் நாம் செஞ்ச அமல்கள் பூரா அல்லாட்ட போய் சேருது. ஒரு வருஷம் பூரா செஞ்ச எல்லா அமலும் அல்லாட்ட போய் சேர்க்கப்படுவது இந்த ஷாபான் மாதம் என்று ஹதீஸ்ல வருது. அதனாலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்துல அதிகமா நோன்பு வைப்பாங்க. இது அமல்கள் அல்லாட்ட சமர்ப்பிக்கப்படுது, நான் அதனால நோன்பு வைக்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஆகிரத்துடைய அந்த விஷயங்கள், அங்க ஒரு மனிதன் மௌத்தானா எப்படி ஆசைப்படுவான், மரணிக்கிற நேரத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய நிலை என்னவா இருக்கும், காஃபிரா இருக்கலாம், பாவியா இருக்கலாம், நல்லவர்களா இருக்கலாம், எல்லாருக்குமே மரணத்துக்கு பிறகு ஒரு கைசேதம் இருக்குமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மரணத்துக்கு பிறகு நல்லவர்களும் கைசேதப்படுவாங்க, தீயவர்களும் கைசேதப்படுவாங்க. நல்லவங்க எதுக்கு கைசேதப்படுவாங்கன்னா, இன்னும் நல்லறம் செய்திருக்க கூடாதா, ஆஹா நிறைய வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோமே, அவங்க வருத்தப்படுவாங்க. கெட்டவனும் வருத்தப்படுவான், தௌபா செஞ்சிருக்க கூடாதா என்று. எல்லாருக்குமே கைசேதம் இருக்கதான் செய்யும். மரணித்தவர்கள் ஆக அதிகமாக கைசேதப்படுகிற ஒரு 4 விஷயங்கள், இந்த நாளுக்காக ரொம்ப கைசேதப்படுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். முதலாவது காஃபிர்களுடைய கைசேதம், அல்லாஹ் அதிலிருந்து நம்மை பாதுகாக்கணும். அது ஈமான் கொள்ளாதவருடைய கைசேதம். காபிர்கள் எல்லாருக்குமே மூத்தாகிற நேரத்தில் அவன் சொல்லுவான், ரப்பிர்ஜிஊன், யா அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பு, இன்னொரு வாய்ப்பை கொடு, நான் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்றேன், நான் ஷிர்க்கை விட்டு விலகிடுறேன், நான் இனிமே உனக்கு இணை வைக்க மாட்டேன் என்று அங்க அல்லாஹ்ட்ட புலம்புவான். ரப்பிர்ஜிஊன், எல்லா காபிரும் சொல்லுவான் மௌத்தாகிற நேரத்தில், எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, நான் இனிமே ஷிர்க்கு செய்ய மாட்டேன் என்று எல்லாருமே சொல்லுவாங்க. இது மௌத்தாகிற நேரத்திலையும் சொல்லுவான், நாளை மஹ்ஷர்லையும் சொல்லுவான், நரகத்திலையும் சொல்லுவான். நரகத்துல நரகவாதிகளிடையே நடக்கிற வாய் தகராறு, அதான் அல்லாஹ் சொல்றான், தகாசுமு அஹ்லின் நார், நரகத்துல நரகவாதிகளிடையே வாய் தகராறு நடக்கும். ஒன்னால நான் கட்டேன், என்னால நீங்க கட்டேன்னு சொல்லி நரகவாதிகள் உள்ள ஒவ்வொரு கூட்டமா வருவான். ஒரு கூட்டம் முதல்ல போயிடுவாங்க, இன்னொரு கூட்டம் பின்னால வருவாங்க. பின்னால வர்ற கூட்டம் முன்னால் உள்ளவர்களை பார்த்து சொல்லுவாங்க, இவர்கள் தான் எங்களை வழிகெடுத்தாங்க, எங்களை வழிகெடுத்தவர்கள் இவர்கள் தான் என்று சொல்லுவாங்க. நரகத்துல வாக்குவாதம் நடக்கும். அல்லாட்டையும் சொல்லுவாங்களாம், அல்லாஹ் இவங்களுக்கு 2 மடங்கு வேதனை கொடு, இவர்கள் இல்லைன்னா நாங்க ஈமான் கொண்டிருப்போம். பதிலுக்கு அவங்க சொல்றது இதெல்லாம் அங்க நடக்கும். கடைசியில ஒன்னும் நடக்காது, எல்லா புலம்பலும் வேஸ்ட். அப்ப அவங்க எப்படி எல்லாம் கை செய்தப்படுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல பல ஆயத்துகள் அதை சொல்லி காட்டுவான். நரகவாதிகள் எதுக்கெல்லாம் கை செய்தப்படுவாங்க. ஒரு கட்டத்தில் சொல்லுவாங்க, யாலை தனி குந்து துராபா, நான் மண்ணோடு மண்ணா இருக்கக்கூடாதான்னு சொல்லுவாங்க காஃபிர்கள். மண்ணோடு மண்ணா இருக்கக்கூடாதான்னா என்ன அர்த்தம், மறுமையில எல்லா உயிரினங்களுக்கு இடையேயும் பலிக்கு பலி நடக்கும். எல்லா உயிரினங்களும். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ஆடுகளை கடந்து போனாங்க. ஒண்ணுக்கொன்னு சண்டை போட்டுச்சு. அப்ப தோழர்களை பார்த்து கேட்டாங்க, இந்த 2 ஆடுகள் எதற்காக சண்டை போடுது தெரியுமான்னு கேட்டாங்க. இல்ல எங்களுக்கு தெரியாது சொன்னாங்க. இந்த சண்டை போடுகிற 2 ஆட்டில் எது அநீதி இழைத்த ஆடோ, நாளை மறுமை நாளில் பாதிக்கப்பட்ட ஆடு அதிடமிருந்து பழி வாங்கும்னு சொன்னாங்க. அது எப்படின்னு விளக்குனாங்க. மறுமையில கொம்புள்ள ஒரு ஆடு கொம்பில்லாத ஆட்டை முட்டி இருந்தா மஹ்ஷர் மைதானத்துல அல்லாஹ் அதுக்கு கொம்பு கொடுப்பான், இதை முட்டுவான். பலிக்கு பலி முடிஞ்ச பிறகு அந்த உயிரினங்கள் எல்லாம் மண்ணா போயிடும், ஒண்ணுமில்லாம ஆகி போயிடும். இதை காஃபிர்கள் பார்ப்பாங்க, நரகவாதிகள் பார்ப்பாங்க. ஆஹா என்னெல்லாம் இப்படி ஆயிருக்கலாமே, இந்த விசாரணை எல்லாம் இல்லாம நரகம் எல்லாம் இல்லாம மண்ணா போயிருக்கலாமே நினைப்பான். அங்க கை செய்தப்படுவான். வேறொரு நேரத்தில் அவங்க நினைப்பாங்க, யா லைதனா அதான அல்லாஹ் வ அதான ரசூலா, நாங்க அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு இருக்க கூடாதா என்று கை செய்தப்படுவாங்க. யா லைதனி குன்து இத்தஹல்து மஅ ரசூலி சபீலா, இப்படி அவங்களுடைய கைசேதங்கள் ஓலங்கள் இதையெல்லாம் அல்லாஹ் சொல்றான். இது காஃபிர்களுடைய கைசேதம். முஸ்லிம்கள் மூமின்கள் உலக வாழ்க்கையில நல்லறங்களை தவற விட்டவர்கள், நல்ல வாய்ப்புகளை தவற விட்டவங்க யாரு, அவர்களை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கபரை கடந்து போனாங்க. இப்ப சொன்னாங்க, இந்த கபர்ல உள்ளவர் இருக்கிறார் இல்லையா, அவரை எழுப்பி கேட்டீங்கன்னா அவருடைய ஆசை என்னவாக இருக்கும் தெரியுமா உங்களுக்கு. அவர்கிட்ட உன்னுடைய ஆசை என்னன்னு கேட்டா,
2 ரக்காத்துகள் தொழுகிற அளவுக்கு எனக்கு ஹயாத்தை அல்லாஹ் கொடுத்தான்னு சொன்னா அந்த 2 ரக்காத்து உலகத்தில் உள்ள அனைத்தை விட அவர்கிட்ட பிரியமானது. கபருக்கு போன பிறகு 2 ரக்காத்துடைய மதிப்பு தெரியும். அப்ப இந்த பங்களா, இந்த காரு, இந்த எதுவுமே தெரியாது. அந்த கபர்ல உள்ளவனை தூக்கி எழுப்பி கேட்டா என் மனைவியை பார்க்கறதுக்கு அவகாசம் கேட்க மாட்டான், என் பிள்ளைகளை பார்க்கணும் அந்த அவகாசம் கேட்க மாட்டான், என் நண்பர்கள் சொந்த பந்தங்கள் யாரையும் பார்க்கணும்னு ஆசைப்பட மாட்டான். கபர்ல உள்ளவனை தூக்கி கேட்டா 2 ரக்காத் தொழுதுக்கிறேன்னு சொல்லுவான். எந்த குடும்பம், எந்த மனைவி யாருக்காக உலகத்துல அவ்வளவு சிரமங்கள் தியாகங்கள் பட்டானோ கபருக்கு போன பிறகு அவங்க பாசம்லாம் இருக்காது. 2 ரக்காத் தொழுதா போதும். அப்ப சொன்னாங்க பாருங்க, அவகாசம் அவர் ஆசைப்படுறாரு. இப்போ உலகத்துல இருக்கிறோம், நாம தொழுகிறது இல்ல, உபரியான வணக்கங்கள் செய்யறது இல்ல. ஸலாத்து கைரு மௌது, வணக்கங்கள்ல ஆக சிறந்தது தொழுக. அந்த தொழுகையை அதிகமாக செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ரமலான் வர்றதுக்கு முன்னாலேயே நஃபில் வணக்கங்கள் தொழுகைகள் அதிகம் தொழுங்க. மகரிபுக்கு பிறகு சஹாபாக்கள் மகரிபிலிருந்து இஷா வரைக்கும் 10 ரக்காத்து தொழுவாங்க. மகரிபிலிருந்து இஷா வரைக்கும். மகரிபுக்கு பிறகு குறைஞ்சது ஒரு 6 ரக்காத்து தொழுதா 12 வருடம் தொழுதா நன்மை கிடைக்கும். 6 ரக்காத் தொழுதா 12 வருடம் இவாதத்து செய்த நன்மை கிடைக்கும். தொழுகைகள் காலையில துஹாவுடைய தொழுகை, இஷ்ராக்குடைய தொழுகை. அப்ப மன்னரைக்கு போன பிறகுதான் 2 ரக்காத்துடைய மதிப்பு தெரியும். அவருக்கு அவகாசம் கேட்டா அவர் தொழுகையை தான் சொல்வாரு, ஒரு 2 ரக்காத் தொழுதுக்கிறேன். அருமையானவர்களே, இது தொழுகைக்காக கை செய்தப்படுவது. அங்க அந்த கை சேதம் அவருக்கு தெரியும். 2வது என்ன, ஒரு மூமின் கை செய்தப்படுவது எதற்காக அப்படின்னா திக்ருக்காக ரொம்ப கை செய்தப்படுவாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கு போன பிறகு சொர்க்கத்துல கை செய்த இருக்குமா இல்ல, ஆனா சொர்க்கவாதிகளும் ஒரே ஒரு விஷயத்துக்காண்டி கை செய்தப்படுவாங்களாம். அது என்னன்னா, உலகத்துல அல்லாஹ்வை திக்ரு செய்யாத நேரங்கள் என்று இருந்திருக்கும் இல்லையா, அந்த நேரத்தை நினைச்சு கை செய்தப்படுவாங்களாம். நாம திக்ரு செய்யாம இருந்துட்டோமே. யோசிச்சு பாருங்க, நாம திக்ரு செய்யாத நேரங்கள் பெரும்பாதி நேரங்கள். நம்முடைய 24 மணி நேரத்தை கொஞ்சம் பகுத்து பாருங்க. திக்ரு செய்கிற நேரம் எவ்வளவு. அதனால திக்ரு செய்யாத நேரத்தை எண்ணி 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 அவ்வளவு வருத்தப்படுவாங்க, உலகத்துல திக்ரு செய்ய முடியாம போயிடுச்சேன்னு சொல்லி. அப்ப இந்த நாவை அல்லாஹ் தந்திருக்கிறான். அழகான இந்த நேமத்தை பயன்படுத்தும் விதமாக கஷ்டமே இல்லாத வணக்கம் திக்ரு. உடல் கஷ்டம் இருக்குதா, திக்ரு செஞ்சா உடலுக்கு ஏதாவது வலிக்க போகுதா, சோர்வுடைய போகுதா, திக்ரு செய்யறதுக்கு எந்த விதமான ஷரத்து நிபந்தனை கிடையாது. கிப்லா முன்னோக்கணும்னு இல்ல, உது செய்யணும்னு இல்ல, எல்லா நிலைகளிலும் திக்ரு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி வணக்கம் திக்ரு செய்ய தவறினால் சொர்க்கத்துல கை சேதப்படுவாங்க. எவ்வளவு நேரங்களை எவ்வளவு காலங்களை திக்ரு செய்யாம வீணாக்கிட்டோம் என்று அங்க வருத்தப்படுவாங்க சொர்க்கத்துல. எனவே அந்த நிலைக்கு முன்னால இங்க அல்லாஹ்வை திக்ரு செய்யுங்க. ஒரு சஹாபி எனக்கு வசியத் பண்ணுங்க அப்படின்னு சொன்னப்போ, லா யஸாலு லிசானுக ரத்பம் பிதிக்ரில்லாஹ், எப்போதுமே நாவு அல்லாஹ்வுடைய திக்ர்ல திளைத்து இருக்கட்டும். வண்டி ஓட்டினா சொல்லுங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க, தஸ்பீ சுபஹான் அல்லாஹ் என்பது எல்லா படைப்புகளுடைய தொழுகை. எல்லா படைப்புக்கும் தொழுகை இருக்குது, எல்லா படைப்புக்கும். அந்த படைப்பினங்களுடைய தொழுகை என்னவா, சுபஹான் அல்லாஹ். அப்படி சொல்லிட்டா அவைகள் தொழுது விட்டதா அர்த்தம். எல்லா படைப்புகளும் செய்யக்கூடிய தஸ்பீஹ் என்ன, சுபஹான் அல்லாஹ். 3வதா சொன்னாங்க, எல்லா படைப்புகளும் வாழ்வாதாரம் அளிக்கப்படுவது சுபஹான் அல்லாஹ் கொண்டுதான். அப்ப சுபஹான் அல்லாஹ் என்பது ஸலாத்துல் ஹல்க் வ தஸ்பீஹுல் ஹல்க் வ பிஹா யுர்ஸகுல் ஹல்க்னாங்க. இதுதான் படைப்பினங்களுடைய தொழுகை, இது படைப்பினங்களுடைய தஸ்பீஹ். எனவே இந்த தஸ்பீஹை கொண்டுதான் வாழ்வாதாரம் தரப்படுது. எந்த நிலையிலையும் உட்கார்ந்து கொண்டு, நின்று கொண்டு, படுத்துக்கொண்டு சுப்ஹானல்லாஹ் சொல்வதில் என்ன கஷ்டம் இருக்குது? வாழ்வாதாரமே அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்ல வைத்திருக்கிறான் என்று சொன்னாங்க. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றுக்குள் போனதுமே சொன்ன அழகான வார்த்தை என்ன? அல்லாஹ் அந்த நேரத்தில் அவருக்கு கற்றுக் கொடுத்த, அவருடைய உள்ளத்துல உதிக்க செய்த அந்த வார்த்தையில சுப்ஹானக் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அந்த வார்த்தை தான் உடனே அவர் அதிலிருந்து வெளியேறுவதற்கு காரணமாக இருந்த தஸ்பீஹ். அதுதான். அந்த தஸ்பீஹை விட்டிருந்தாருன்னா அல்லாஹ் சொல்றான், கியாமத்து நாள் வரைக்கும் மீன் வயித்துல இருந்திருப்பாரு. ஃபலவுலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன். இந்த தஸ்பீஹை செய்யாம இருந்திருந்தா கியாமத் வரைக்கும் அவருக்கு மீன் வயிறு தான் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த சுப்ஹானக்கங்கிற தஸ்பீஹ்
அவர் அந்த இடத்திலிருந்து நெருக்கடியிலிருந்து மீட்டு கொண்டு வந்தது. அப்ப தஸ்பீஹ் செய்ய முடியாம போனதை எண்ணி வருத்தப்படுவான் மனுஷன். மூணாவதா வருத்தப்படுற விஷயம் என்ன? அதான் நமக்கு ரொம்ப தேவை இல்லையா? எல்லாரும் வருத்தப்படுவான் சதக்கா செய்யாம போனதை எண்ணி. மறுமையில சதக்காவை செய்யாம போனதுக்கு ரொம்ப கை சேதப்படுவான். அல்லாவே சொல்றான், உயிர் வாங்குற நேரத்துல மனுஷன் அல்லாட்ட அவகாசம் கேட்பான். எதுக்கு? யா அல்லாஹ் லௌலா அஹ்ஹர்தனி இலா அஜலின் கரீப், இன்னும் கொஞ்சம் தவணை கொடு எனக்கு, ஃபஅஸ்ஸதக, நான் தர்மம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லுவான். தர்மம் செஞ்சுக்கிறேன். இப்ப தர்மம் செய்யாம இருக்கிறாரு. உயிர் பிரியிற நேரத்தில் அல்லாட்ட கெஞ்சுவாரு, அஸ்ஸதக, நான் சதகா செய்யறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த கபர்ல உட்கார்ந்து அழுத நேரத்துல சொன்னாங்க, அதிகமா சதகா செய்யுங்க. சதகா இந்த கபருடைய சூட்டையும் தணிக்கும், கபருடைய சூட்டையும் தணிக்கும். மறுமை மஹ்ஷர் மைதானத்துல கடுமையான வெப்பம், கடுமையான வெயில் இருக்கும். அந்த வெயில்ல நல்லறங்களில் உங்களுக்கு நிழலாக வரக்கூடிய ஒரே நல்லறம் சதகா தான். ஒவ்வொரு மனிதனும் எவ்வளவு சதகா செய்தானோ, எவ்வளவு தர்மம் செய்தானோ, அவனுடைய தர்மத்திற்கு ஏற்ப அவருக்கு மறுமை நிழல் பெருசாவோ சிறுசாவோ இருக்குன்னு சொன்னாங்க. எவ்வளவு தர்மம் செய்றீங்களோ அந்த தர்மத்திற்கு ஏற்பதான் உங்களுடைய அந்த நிழல் சிறியதா பெரியதா இருக்கும். அதனால உலகத்தில் அதிகமாக தர்மம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. எவ்வளவு கஞ்சனாக நம்ம இருக்கிறோம். சொர்க்கத்தை அல்லாஹ் படைத்து விட்டு சொர்க்கத்திடம் சொன்னானா, பேசுன்னு சொன்னானா. இப்ப சொர்க்கம் பேசியதான். என்ன பேசியது? கத் அஃப்லஹல் மோமினூன், மோமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், மோமின்கள் தான் வெற்றி பெற்று எனக்குள் சொர்க்கத்துக்கு வருவாங்கன்னு சொல்லிச்சான். இப்ப அல்லாஹ் சொன்னானா, உண்மைதான், ஈமான் கொண்டவர்கள் தான் சொர்க்கத்துக்கு வருவாங்க. ஆனால் யார் கஞ்சனாக இருக்கிறானோ அவன் முஸ்லிமாக இருந்தாலும் என்னை நெருங்க முடியாது, கஞ்சன் என்னை நெருங்க முடியாது என்று சொர்க்கத்துக்கு அல்லாஹ் பதில் சொல்றான். முஸ்லிம்கள் வருவாங்க, ஆனா கஞ்சன் வர முடியாது, கஞ்சன் என்னுடைய நெருக்கத்தை பெற முடியாதுன்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆயத்தை ஓதுனாங்க, வமன் யூக ஷுஹ நஃப்ஸி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், யார் கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டாரோ அவர்தான் வெற்றியாளர்கள். எனவே கஞ்சத்தனத்தை விடுங்க. அல்லாஹ் கொடுத்த இந்த தர்மத்தை, செல்வத்தை நல்ல வழிகளில் செலவு பண்ணுங்க. எவ்வளவு சேர்த்து வைத்து நாம என்ன செய்ய போறோம்? கை சேதப்படுவோம். மரண நேரத்தில் கை சேதப்படுவோம். எல்லாம் அவரவருடைய சக்திக்கு, உங்க சக்திக்கு அல்லாஹ் எவ்வளவு கொடுத்திருக்கிறானோ அது அல்லாஹ்வுடைய பாதையில நல்ல வழிகளில் இல்லாத மக்களுக்கு செலவு பண்ணுங்க. அதிலும் குறிப்பாக யாருக்கு செலவு செய்யணும் தெரியுமா? சதகாக்கள், தர்மங்கள் யாருக்கு செலவு செய்யணும்? பெருமானார் சொன்னாங்க, உங்களுடைய விரோதியான உறவினருக்குன்னு சொன்னாங்க. விரோதியான உறவினர் என்ன? திர்ஹமுல் காஷிஹின்னு சொன்னாங்க. ஒரு சொந்தக்காரன் தான், ஆனா நம்ம மேல பொறாமை, நம்ம மேல குரோதம், நம்ம மேல விரோதம் வச்சிருக்கிறான். பெருமானார் சொன்னாங்க, உங்களை விரோதித்து கொண்டிருக்கிற, உங்களை பகைத்து கொண்டிருக்கிற, உங்கள் மீது பொறாமை கொண்ட சொந்தக்காரனுக்கு செலவு செய்வதுதான் ஆக சிறந்த தர்மம். நாம உள்ளத்தை பக்குவப்படுத்தணும். நம்ம அவனுக்கு நியாயம் கொடுக்கணும், நியாயத்திற்கு அவனுக்கு கொடுக்கணும். அவன் என்ன திட்டிட்டு இருக்கிறான், என் மேல பொறாமை கொண்டிருக்கிறான், இப்படியெல்லாம் சொல்லி நாம சொல்லுவோம். மார்க்கம் சொல்லுது இல்ல, அவனுக்கு தான் கொடுக்கணும். உன்னை திட்டுகிற, உன்னை பகைக்கிற அந்த சொந்தக்காரன், அவனுக்கு கொடுக்கிற அந்த தர்மம் தான் அஃதலு சதகா, அதான் சதகாக்கள்லயே ஆக சிறந்ததுன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, கஞ்சர்கள் எல்லோருமே காரூனுடைய நிலை எண்ணி பார்க்கணும். அவன் தன்னுடைய பெருமையால் அந்த செல்வங்களை கொண்டு அவ்வளவு பெருமைப்பட்டான். காரூன் புதையுண்டு போன நேரத்தில் அவன் மட்டும் போகல, அவனுடைய வீடும் போச்சுங்கிறான். ஃபகஸஃப்னா பிஹி வபிதாரி, அவனும் கீழே போனான், அவனுடைய வீடும் போச்சு. அவன் இருக்கிற எல்லா சொத்துக்களையும் எல்லாம் கொண்டு வர சொன்னான். அந்த சொத்துக்கள் எவ்வளவு பெரிய சொத்துக்கள், அதனுடைய திறவுகோல்களை சுமக்கிறதுக்கு பெரிய கூட்டம் வேணும். அந்த எல்லா சொத்தையும் கொண்டு வர சொல்லி காரூனுடைய வீடு, அவனுடைய செல்வங்கள் எல்லாம் அப்படியே பூமிக்குள்ள போகுது. பனு இஸ்ராயீல் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, அத்தனையும் பூமிக்குள்ள போகுது. இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, இன்னைக்கு வரைக்கும் தினமும் அவனும் அவனுடைய செல்வங்களும் பூமிக்கு கீழே போயிட்டே தான் இருக்கிறாங்க. அல்லாஹ் அதை கொண்டு அவனை வேதனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அப்ப கஞ்சர்கள் ஞாபகம் வைக்கணும், செல்வங்கள் மனிதனை எவ்வளவு பெரிய அழிவுக்கு தள்ளும் என்பதற்கு பாடமாக அல்லாஹ் காரூனை சொல்றான். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையினுடைய துயரங்கள்ல சதகாவை போல சிறந்த வணக்கம் எதுவும் இல்லை. சதகாக்கள், தர்மங்கள், உலகத்துல ஒரு காரியம் கஷ்டமாச்சுன்னு வைங்க, சிரமமாச்சுன்னு வைங்க,
உடனே தர்மம் செய்யுங்க, அந்த காரியம் லேசாகும். குர்ஆனுடைய வாக்குறுதி. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யார் அல்லாஹ்வை நம்பி யார் சதகாக்கள் செய்கிறாரோ அவருடைய எல்லா காரியத்தையும் நாம் இலகுவாக்குவோம். எந்த காரியம் கஷ்டமானாலும் பெரியவர்கள் கற்றுத்தந்தது என்ன? உடனே ஒரு தர்மம் செய்யுங்க, அந்த காரியம் லேசாயிடும். அப்ப மறுமையில மனிதர்கள் துயரப்படக்கூடிய காரியங்கள்ல மூன்றாவது விஷயம் என்ன? செல்வத்தை எல்லாம் தர்மம் செய்யாம போயிட்டோமே. அப்ப தொழுகைக்காண்டி கை செய்தப்படுவோம், தொழ முடியாத நேரங்களை எண்ணி, திக்ர் செய்யாத தருணங்களை எண்ணி, இருக்கிற காசு தர்மம் செய்யாம போயிட்டோமேன்னு சொல்லி வருத்தப்படுவான். எனவே அல்லாஹ் தந்திருக்கிற இந்த வாழ்க்கை யாருக்கு எப்போது அஜல் முடியும்னு தெரியாது. இந்த வாழ்க்கையில மறுமையில எதை நினைச்சு கை செய்தப்படுவோமோ அந்த அமல்களை இங்கேயே செய்து முடித்து விடுவது, அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் எஞ்சிய காலங்களுக்கு நல்லது. ரமதான் போன்ற மாதங்கள்ல நாம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிற நபர்களாக ஆவதற்கு முன்கூட்டியே தயாராகுவது அமல்கள் மூலமாக. எல்லாம் அல்ல அல்லாஹ் மறுமையின் கைசேதங்களிலிருந்து நம்மை பாதுகாத்து, மரணத்திற்கு பிறகு பாவிகள் எந்த அமல்களை எல்லாம் செய்ய முடியாம போச்சோ என்று கவலைப்படுகிறானோ அந்த அமல்களை எல்லாம் வாழும் காலத்திலேயே செய்யக்கூடிய தௌஃபீகை தந்தல்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்கு